திமுக கூட்டணியின் 40-40 வென்றதின் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது. ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. பலார்னு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாதாரண அறை இல்லை, மத்தியில் ஆட்சி அமைக்க போற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான். இனிமே ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா அறை போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை அரைஞ்ச நாள். இது ஒரு வெற்றி நாள். இது ஒரு 40க்கு 40 கலைஞருடைய 101வது பிறந்த நாள் மட்டுமல்ல, தமிழகத்தின் வெற்றி நாள், வெற்றி விழா எடுக்கும் நாள், 40க்கு 40 கொண்டாடும் நாள். அது மாறுதட்டணும். அன்னைக்கு நான் எப்பயும் இந்த கணினி பார்க்குறதில்ல, இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் ஒன்று வந்துச்சு. 40க்கு 40 வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கார். முதலில் 5 ஆண்டுகளே தேவையில்லை. திமுக கூட்டணியின் 40-40 வென்றதின் மூலம் முதல் நாளிலேயே பாஜகவின் முதுகெலும்பை உடைத்திருக்கிறது. அதான் என் தம்பி சொன்னார். முதுகெலும்புனா ஒரு அசுர ஒரு ஹிட்லர் தனத்துக்கு ஒரு கடிவாளம் தமிழ்நாட்டில் தான் போட்டிருக்கு. இந்த 40 இடங்களை பாஜக கூட்டணிக்கு கிடைக்காமல் செய்ததின் மூலம் இனி சாதாரண மெஜாரிட்டிக்கே தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவை கையேந்தி நிற்கும் நிலை மோடிக்கு வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு சட்டமன்ற மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக கொண்டு வந்து நிறைவேற்றிட முடியாது. அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருந்தால் கூட்டாளிகளே எதிர்ப்பார்கள் எனும் அச்சத்தை உருவாக்கிய நாள். நம்ம 40 கொண்டு வந்தது, 40 ஜெயிச்சது இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பெரிய ஒரு கலங்கரை விளக்கமாக இன்னைக்கு பேசப்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன். இனி விவசாயிகளின் போராட்டம் நடந்தால் அதை அயல்நாட்டு சதி என்றோ, நம் நாட்டு விவசாயிகளை அந்நிய கைகூலிகள் என்றோ எகத்தாளம் பேசிட முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தது. பலார்னு ஒரு எம்பிக்கு அறை விழுந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சாதாரண அறை இல்லை, இந்த ஆட்சி அமைக்க போகிற மத்தியில் ஆட்சி அமைக்க போகிற அந்த ஆட்சியாளருக்கு விழுந்த அறை தான். இனிமே ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா இப்படி தாண்டா அறை போன்னு ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணை அரைஞ்ச நாள். விவசாயிகளை பேசுனதுக்காக தான் வந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என இனிமேல் முழங்க முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் அது வாக்குறுதியில் கொடுத்துருக்கார். இஸ்லாமியர்களுக்கென தனியாக இடஒதுக்கீடு தர முடியாது என திமிராக பேச முடியாது. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அதை அவருடைய இதில் கொடுத்துருக்கார். மாநில அரசுக்கான நிதி பங்கீடுகளை முறைப்படி செய்ய வைக்க எதிர்க்கட்சிகளுக்கு வழி கிடைத்துள்ளது. அசைக்க முடியாத கற்கோட்டை என நீங்கள் முழங்கிய உத்தரப்பிரதேசத்தையே பிரித்து அப்படி கிழிச்சு போட்ட அந்த 40க்கு 40 நமக்கு கிடைச்ச மாதிரியே உத்தரப்பிரதேசமும் கிழித்து போட்டு விட்டது. அரை சங்கித்தனம் ஏதுமின்றி பாஜகவை உறுதியாக எதிர்த்து நின்றால் 100 விழுக்காடு மக்கள் ஆதரவு கிடைக்கும் என்பதை ஒரு தென்கோடி மாநிலத்தில் இருந்து எங்கள் தலைவர் மீண்டும் நிரூபித்துள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள மாநில கட்சிகளுக்கு மதச்சார்பற்ற ஜனநாயகத்தின் மீது புது நம்பிக்கையை உண்டாக்கிய நாள் இந்த தமிழகம். அதை பாராட்டி எடுக்கிற வெற்றி விழாவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தம்பி பிரபாகர் தலைவராக இருந்து எடுக்கிற விழா. தெய்வத்திற்கு தலைவலி, கால்வலி, கண்வலி இதெல்லாம் வருமா? தெய்வத்திற்கு ஹார்ட் ட்ரபுள் வருமா? தெய்வத்திற்கு கிட்னி ட்ரபுள் வருமா? இது பூரா கேட்குறாரு. எனவே என்னை தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை இழிவுபடுத்தாதீர்கள். அதே போல் என்னையும் கேலி செய்யாதீர்கள். தெய்வம் பேசாது, நான் பேசுகிறேன். எனவே நம்முடைய நண்பர்கள், கழக உடன்பிறப்புகள் இதய தெய்வம் என்றெல்லாம் என்னை அழைப்பதை விட்டுவிட வேண்டும். அவர் சொல்றார், உங்கள் அன்பை பாசத்தை வேறு விதமாக பொழிந்தால் போதுமானது, என்னை தெய்வமாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மைக்கு மனசாட்சிக்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தினுடைய அன்புக்குரிய உடன்பிறப்பு சோன்சோஸ் டாக்டர் அதை அப்புறம் சொல்லி பாராட்டுறேன். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு விழா எடுக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன பதில் 30 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒருத்தர் நான் கடவுளுங்கிறாரு, அவருக்கு அந்த பதில் ஒத்துப்போகுது. எனக்கு தெரிய ஒரு
இத்தனை திறமையுள்ள ஒரு முதலமைச்சரை தமிழகம் கண்டதில்லை. இத்தனை திறமை வாய்ந்த ஒரு 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 தலைவனை இந்த கழகம் கண்டதில்லை. இத்தனை திறமை வாய்ந்த ஒரு குடும்பஸ்தரை அந்த குடும்பம் கண்டதில்லை. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவரால் தான் அவரால் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த மேடையில் உறுதியாகவும் அறுதியாகவும் சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அன்பன் பிரபாகர் அவர்களுக்கும் மாசு அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.